சென்னையில வீரபாகு அப்படின்னு ஒரு பயங்கரமான திருடன் இருந்தான். ஏண்டா இந்த வீரபாகு இப்ப திருடுறத விட்டுட்டானாமே, என்னவா இருக்கும்? திடீர் ஞானமோ என்னமோ, ஆனா வீரபாகு இப்ப திருடுறத விட்டு கம்முன்னு வீட்டுல தூங்கிட்டு இருந்தான். அடே, முன்னெல்லாம் உன் பேரை கேட்டாலே பயப்படுவாங்க. இப்ப என்னடானா வீரபாகு பொட்டி பாம்பா தூங்கிட்டு இருக்கான்னு ஊர்ல புரளி பேசிக்கிறாங்க. அட ஏந்திருங்கிற. அட தூங்கல, தூங்குற மாதிரி நடிக்கிறேன். என்கிட்ட நடிச்சு அவார்டு வாங்க போறியா? அப்படி நீ தான் ஒரு அவார்டு கொடு. அட கேளு, உன்னோட நண்பன் பார்த்தசாரதி, இனிமே அவன் தான் பெரிய திருடனா. நீ தூங்கு. அட நான் நினைச்சா ஓவர் நைட்ல இந்த ஊருக்கே அதிர்ச்சி கொடுப்பேன். வந்துட்டியா? உன்னைத்தான் தேடிட்டு இருந்தேன். செட்டு வீட்டில் ஏதோ புதையல் இருக்கான், அதை எடுத்துட்டா லைஃப் செட்டில்டு. அந்த புதையல் முழுசா தங்கமும் வெள்ளியும் இருக்கான். அன்னைக்கு ராத்திரியே வீரபாகு சேட்டு வீட்டுக்கு போறான். புத்திசாலித்தனமா ஜன்னல் வழியா சத்தம் இல்லாம உள்ள போறான். அந்த திருடனை கிளி பாத்துருது. அடே, ஒழுங்கா திரும்பி போயிடு, இல்லைன்னா மாட்டிக்குவ. வீரபாகு அதிர்ச்சி ஆயிட்டான். ஏய், யாரா இது? சுத்தியும் முத்தியும் திரும்பி பார்த்தான். நீ என்ன பண்ற இங்க? நான் தான் காவலாளி, ஓடிரு. வீரபாகு அந்த கிளியை எடுத்து ஒரு பைக்குள்ள போட்டுட்டு நேரா சேட்டோட புதையல் பக்கமா நடந்து போனான். அந்த பொட்டி கதவுல ஒரு வாசகம் எழுதி இருந்ததை படிக்கிறான். தன் வினை தன்னை சுடும். ஆமா ஆமா, சுடும். பழைய கதையா இருக்கு. கதவை திறந்து பார்ப்போம். அந்த கதவை திறக்கும் போது திடீர்னு புகை வருது. அதுக்கப்புறம் தானா கதவு திறந்துச்சு. தங்கமும் வைரமும் மின்னிட்டு இருந்துச்சு. அதுல இருந்து ஒரு பூதமும் வந்துச்சு. அடே, யாரா நீ? என்னோட புதையலை எடுக்க வந்துட்டு என்னவே யாருன்னு கேக்குறியா? வீரபாகு பயந்து போயிட்டான். அட, உனக்கு உதவி பண்ணதான் இங்க வந்தேன். நான் யோக்கியம்தான். யோக்கியந்தானே? இனி நீ தான் இந்த புதையலுக்கு காவலாளி. வீரபாகுக்கு தலையில இருந்து கால் வரைக்கும் வேத்து ஊத்துது. பெட்டிக்குள்ள இருந்த ஒரு கை அவனை உள்ள இழுக்குது. வீரபாகு வேகமா கத்துறான். விட்ரா விட்ரா, நான் உன்னை காப்பாத்த வந்தவன். இழுக்காத, விட்ரா, நான் உன்னை காப்பாத்த வந்தவன். விட்ரா. இப்படியே அடுத்த நாள் விடிகிற வரைக்கும் புதையல் பெட்டியிலேயே மாட்டிக்கிட்டான் வீரபாகு. சேட்டு புதையல் பொட்டியை திறந்தாரு. அட, வசமா மாட்டிக்கிட்டியே. அத பார்த்த மக்கள் எல்லாரும் எகத்தாளமா சிரிச்சாங்க. இப்ப வீரபாகு சேட்டு வீட்டுக்கு காவலாளியா மாறிட்டான். இதுல வேடிக்கை என்னன்னா, இனி இந்த கிளிதான் உனக்கு முதலாளி. அன்னையில இருந்து கிளி சொல்றத தான் வீரபாகு கேட்டான். சில நேரம் இப்படிதான் விதி விளையாடிடுது. திருட வந்த இடத்துலயே காவலுக்கு நிக்கிற மாதிரி.